நீ என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற? தேவையில்லாத விஷயத்த உடம்புல அள்ளி அள்ளி பூசாத. நல்ல பர்ஃப்யூமாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணு. தேவையில்லாததுக்கெலாம் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணும்? நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பேன். உடஞ்ச கண்ணாடியில் திரும்ப திரும்ப உன் மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்காத. போய் என் கண்ணாடியில் உன் முகத்தை பாரு. உடஞ்சி போனது உன்னை பொறுத்த வரைக்கும் அன்லக்கி அப்படி தானே? தெரிஞ்சா சரி. ஆனால் எனக்கு அதான் லக்கி. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. போடா லூசு. அடுத்த வாரம் வர அப்பாவுக்கு தவசம் வருது. அம்மா ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு அப்பாவுக்கு படையல் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பாவை அவங்க கனவுல பார்த்ததா சொன்னாங்க. ஓ, கனவுல வந்த மாமா படையில பற்றி என்ன சொன்னாரா? அவருக்காக என்ன செஞ்சாலும் பத்தாது. அவர் அந்த அளவுக்கு பாவத்தை செஞ்சுருக்காரு. ஏன் இப்படி சொல்கிற? அவர் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது உங்களை தவிர வேறு யாரால வழி அனுப்பி வைக்க முடியும்? அது செத்து போனவங்களுக்காக இல்லை, உயிரோட வாழ்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அங்கே பாரு, எலி ஓடுது. அது நீ பாத்தியா? இது இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. தேங்காய் வாங்கி எலி பொரியில் வச்சிட வேண்டியதான். அப்போ பேசாமல் நான் வாங்கிட்டு வந்து எலி மருந்து வைக்க வேண்டியது தானே? அதெல்லாம் பாவம். என்னது பாவமா? அப்போ உன்னால எலியை பிடிக்க முடியுமா? முட்டாள்தனமாக பேசாத பிரவீன். சும்மா தத்தக்க பத்தக்கன்னு உளராத. வாசனுக்கு முன்ன இருக்கே. உனக்கு ஞாபகம் இருக்கா? திரும்ப வந்ததுக்கப்புறம் நீ முக்கியமான ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அதனால நீ சீக்கிரம் போயிட்டு வந்துரு. சொல்லாத, சரின்னு சொல்லுவியா? ஒரு இடத்த தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும்ல. அதுக்காக ஒரு நாள் முழுக்க அலைய வேண்டியது இருக்கு. நாம இதை செஞ்சுதான் ஆகணும் பிரவீன். ஒருவேளை நம்ம இதை பத்தி முன்னாடியே யோசிச்சிருந்தோம்னா. நீ வா என் கூட. அம்மா கிட்ட போய் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிடலாம். வா என் கூட. அதுதான் வாழ்க்கை. அவன் செஞ்ச பாவம் தான் என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணமே அவன்தான். தயவு செஞ்சு நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்க. உனக்கு லேட் ஆயிடுச்சுல. இது ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால நைட்டில் ட்ரெயின் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதனால நீ சீக்கிரமாக கிளம்பி போனால் கரெக்டாக இருக்கும். நீ போயிட்டு சீக்கிரமாக வந்துடு பிரவீன். நீ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுறியா? இப்போ நமக்கு பேங்க் லோனு கிடைக்கலனா இந்த வண்டியை விற்று தான் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த வண்டி இப்படியே விட்டுட்டேன். நான் சொன்னது உனக்கு கவலையாக இருக்கா? இருந்தாலும் அதானே உண்மை. ஆண்டி இன்னுமா தூங்கிட்டு இருக்காங்க. நான் கிளம்பிட்டேன், உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். பிரவீன் சொந்த ஊர் கிளம்பிட்டானா? அவன் போகிறத பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ வந்து அவன் சொல்கிறதுனால என்ன ஆக போகுது? என்னது?
சொல்றத கொஞ்சம் சத்தமா சொல்லுடி. இப்ப நீங்க டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். நான் ஒன்றும் செவிடு இல்லடி. இதுக்கு போய் எதுக்கு பைத்தியம் மாதிரி கத்துற? நேத்து ராத்திரி இப்படிதான் ஒரு சினிமா படத்தை பார்த்து அசந்து தூங்கிட்டேன். ஆனா அவன் வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான். சிறு வயசுல வந்த விஷஜரம் மறுபடி வந்துருச்சே. அப்பவே நான் பொழைச்சிட்டு அவருன்னு அம்மா சொன்னாங்க. நீ நான் எங்க பொழைக்க போறேன் அம்மா? என்னமோ சினிமாவை பார்க்காத மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்க, அதுக்குன்னு இவ்வளோ சவுண்டா? அப்படியே எனக்கு ஒரு பேராஸ்டமால் டேப்லெட் எடுத்து கொடுத்துருப்போ. பிரவீன் வாங்கி கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ராத்திரி எனக்கு மாத்திரை போடலைன்னா தூக்கமே வராது. அளவுக்கு அதிகமாக மாத்திரை போட்டுக்கிட்டா ஒரு நாள் செத்து தான் போகணும். என்ன சொன்ன? நான் செத்து போயிடுவேனா? நான் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமாக சாக மாட்டேன். நான் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு வாழ்ந்தே ஆகணும். சும்மா முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காதம்மா. உனக்கு எந்த வியாதியும் இல்லை. உனக்கு வியாதி இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன கொண்டுகிட்டு இருக்க? பேசாம கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுன்னு சொன்னா நீயும் கேட்க மாட்டேங்கிற. நீயும் லைஃப்ல செட்டில் ஆயிட்டனா அப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு பொம்பளை வாழ்க்கையில தனியா இருக்கக்கூடாதுமா. அப்படி ஒரு பொம்பளை தனியா இருந்துட்டா சாத்தானோட பார்வை உன் மேல விழுந்துடும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ பாதுகாப்பா நல்லா இருப்ப. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ சொல்லு? தனிமையோட வலி என்னங்கிறது ஒரு காலத்துல உனக்கு வயசாகும் போது தான் தெரியும். நான் சொன்னது எதுவுமே காதுல விழாதமே நடிக்கிறல்ல. ஆனா எதிர்காலத்துல நான் சொன்னதுதான் உண்மைங்கிறது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கு புரிய வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், இப்படியே இருந்துக்கிறேன். என்னடி ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்க? எதை சொன்னாலும் எனக்கு கேட்குற மாதிரி சொல்லு. ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி ஆகணும். நீங்கள் விருப்பப்பட்டு கேட்ட அந்த பாடலை எங்களால் ஒளிபரப்ப முடியாது. டீந்தாம்மா. ம். 2027 செவ்வாய் கிரகத்துல செட்டில்மெண்டா? 2027? மற்ற எழுத்தெல்லாம் சின்ன சின்னதா இருக்கே, என்னால படிக்கவே முடியலையே. மாலினி, நீ இத பாத்தியா? செவ்வாய் கிரகத்துல செட்டில்மெண்ட் பண்ண போறாங்களாம். இவங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அதுக்காக இவ்வளவு காசு செலவு பண்றதுக்கு பதிலா சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுற 4 பேருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அப்படி செஞ்சா எவ்வளவு புண்ணியமா இருக்கும். மாலினி, மாலினி, அந்த பசங்க பழமரத்துல ஏறி பழாப்பழம் பறிச்சிட்டு போறாங்க பாரு. நில்லுங்கடா. டேய் நில்லுங்கடான்னு சொல்றல. டேய் நில்லுடா. டேய், இப்பெல்லாம் இந்த பழமரத்தை கூட சொந்தம் கொண்டாடுறாங்க போலுக்கு.
இவங்க கண்ணுக்கு மட்டும் எப்படிதான் இதெல்லாம் தெரியுதுன்னு தெரியல. மா, முதல்ல இங்க வாங்க. தேவையில்லாத வேலைலாம் செய்யாதீங்க. வீட்டுக்கு போய் யாரோட நலன் கேட்டுப்பாரு. இது என்னோட சொந்த நலன்டா. மா, ஒரு தடவை சொல்லிட்டீங்கல்ல, விடுங்கம்மா. இங்க வாங்கம்மா. தம்பி பார்த்து இறங்கு, அம்மா கீழே நிக்கிறாங்க. நீ கீழே இறங்கி வாடா. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு. அம்மா இருமா, அம்மா பார்த்து. நான் இல்லைன்னா என் பொண்ணு வாழ்க்கை என்னாவும் தெரியலையே. கடவுளே, என்ன பண்ணுவேன் நான்? அந்த பையன் இதெல்லாம் வேணும்ட்டே தான் செஞ்சிட்டு இருக்கான். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நான் கீழே வந்து செத்துருப்பேன். இருக்கட்டும் இருக்கட்டும். பிரவீன் வந்தது அந்த பழப்பழத்தை வெட்டி மில்லுக்கு அனுப்ப சொல்லிடுறேன். அதான் சரியா இருக்கும். அப்படி செஞ்சா பலாப்பழம் நம்மளுக்கு கிடைக்காதுல்ல. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு சொந்தமானது மற்றவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. மாலினி, செவ்வாய் கிரகம் பக்கம் நீ போனேன்னு வச்சுக்கேன். அங்கே கொஞ்சம் நிலத்தை வாங்கி போடு. நான் பேசாமல் அங்கேயே செட்டில் ஆகிடுறேன். அப்படி இல்லைன்னா உனக்கே தான் தெரியும்ல. மா, வாய்க்கு வந்தபடி உளராதம்மா. இதுக்கு பேர் தான் பேராசை. என்னத? என்ன சொன்ன? எனக்கு எதுவும் கேட்கல. பேசாம கண்ணை மூடி தூங்குங்கன்னு சொன்னேன். நான் சமையல் முடிச்சதுக்கப்புறம் கூப்பிடுறேன். சரி சரி, நான் இப்போ தூங்க தான் போகிறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த பசங்க திரும்ப வந்தாலும் வந்துடுவாங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த பிரவீன்? ஏன், என்னாச்சு? நீ ஸ்டோருக்கு போகலையா? முதல்ல என்ன ஆச்சு சொல்லுடா. கேக்குறல, என்ன நடந்துச்சு? இவா சொல்றேன். நான் அந்த விஷயத்த மொத்தமா மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா பண்ண. என்ன சூப்பர்? என்ன சொல்ற நீ? இல்ல, நான் நிறைய கனவு கண்டிருந்தேன். ஏராளமான கனவுகள். கனவுல நீ அப்படி என்னதான் பார்த்த? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான குழந்தை பிறந்ததா கனவு கண்டேன். அப்புறம் நமக்கு பேலஸ் மாதிரி ஒரு பெரிய வீடு. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை பிரவீன். அப்படி செய்யலான்னு முயற்சி பண்ணாத. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் இந்த வீடு ஒரு மாளிகையா இருக்காது, சுடுகாடா மாறிடும். நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க?
இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணியன் தான். நமக்கு நாம தான் சொந்தம். நமக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம். என்னதான் ஆச்சு அதை முதல்ல சொல்லு. இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையால நீ செஞ்ச தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீ அப்படிலாம் செய்யக்கூடாது. நான் தான் சொல்றேன்ல.